எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாத நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை பிற்பகுதியில பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, நீங்க வந்து நேத்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பத்தி பேசுனீங்க சார். இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து ஏப்ரல்ல இருந்து வந்தது அப்படின்னா, இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ் உள்நாட்டுல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு வந்து கொஞ்சம் சேல்ஸ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்குவோம். நம்ம வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். டெஸ்லா வந்து இப்ப லோயஸ்ட் டாரிஃப்ல இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா, இது டாடா மோட்டார்ஸ்க்கு பெரிய பாதிப்பா இருக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து சேல்ஸ் நம்பர்ஸ் ஏற்கனவே லாஸ்ட் 10 மந்த் எடுத்துக்கிட்டோம்னா 11% இயர் ஆன் இயர் சேல்ஸ் நம்பர்ஸ் குறையுது. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா, இன்னும் படுத்துருமே ஒரே அடியா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நடந்ததை எடுத்துக்கோங்க. பிவி செக்மெண்ட்டோ, சிவி செக்மெண்ட்டோ, ஐசி இன்ஜினே எடுத்துப்போமே. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வால்க்ஸ்வேகன், டொயோட்டோ, ஹோண்டா, ஃபோர்டு, சுசுகி, டேம்லர், ரெனால்ட் இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுத்து நம்மளும் ஓரளவுக்கு 2வது, 3வது இடத்துல வந்துகிட்டே தான் இருப்போம். குறைஞ்சது 4 இடத்துக்கு கீழே நம்ம வந்து போகலைங்க. ஸோ டெஸ்லாவுடைய வருகை வந்து ஒரே அடியா டாடா மோட்டார்ஸ் அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்து கொட்டிடாதுங்க டாடா மோட்டார்ஸ். நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. 50, 60 இயர்ஸா கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்தியன் மேடு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து இன்னைக்கு நமக்குள்ள நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குங்க. இவங்க நல்ல ஸ்ட்ராங் பேஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. அதனால இந்த டெஸ்லா உள்ள வந்தாலும் டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கிற கஸ்டமர் பேஸ் இருக்கும். அதனால ஒன்றும் டாடா மோட்டார்ஸ் பெரிய பாதிப்புக்கு ஆளாகாது அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இது ரெண்டையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட வேல்யூவேஷன் வேற, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட வேல்யூவேஷன்ஸ் வேறங்க. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கடைசி ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயரா சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2023லயே டாடா மோட்டார்ஸ் நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டிட்டாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை சேர்த்து தாங்க சொல்றேன். 2024ல சேல்ஸ் நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் இது கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாலாஜி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு எடுத்துக்கிட்டோம்னா, வருங்காலத்துல நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் எடுத்துக்கோமே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயே இவங்க தனியா இவங்களுக்குன்னே பேட்டரி பேக் அசம்பிளி பிளான்ட் வந்து இவங்க தனியா போடுறாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓவராலா காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாடல்ஸ், ரேஞ்சஸ், பிரைஸ் ரேஞ்சஸ்ல இவங்கள்ட்ட இருக்கு. தென் சிவி செக்மெண்ட் இருக்கு. தென் முக்கியமா கடன். ஸோ கடன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு அதிகமா இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை கம்பேர் பண்றப்ப இவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள மார்க்கெட் ஷேர் அப்படியே இருக்கும். இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. தென் மார்க்கெட் ஷேரை இன்னும் கெயின் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். தென் பிரீமியம் பிராண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்கள்ட்ட ஜேஎல்ஆர் மூலமா டிஸ்கவரி, டிஃபெண்டரு அது இதுன்ட்டு வருது. தென் இன்னொரு 2 வருஷத்துல ஒரு புது பிராண்ட் அவென்யா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவென்யா வேரியன்ட் வந்து வருது. 2026ல வருதுங்க. ஸோ டெஸ்லாவே வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்றது நான் வந்து என்னுடைய புரிதல் அஸ் எ ஷேர் ஹோல்டர், அஸ் எ பிசினஸ் பார்ட்னரா நான் வந்து அந்த ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன். இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில மொபைலிட்டி கம்பெனி, தென் அட்டானமஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு டாடா டெக்னாலஜிஸ் இஸ் தேர். தென் டாடா எலக்ஸி இஸ் தேர். ஓகே. தென் ஒரு வைரஸ் சுரங்கம் யாரு, டிசிஎஸ் இஸ் தேர். ஸோ இவ்வளவு இன்ஃப்ளோவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க கண்டினியூஸா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமா இனிஷியேட் பண்றதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஸோ இது ஷார்ட் டேர்ம்ல நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் சைடு இல்லை இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் ஒரு 10% குறையிறது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் வருஷம் 10% குறைஞ்சு குறைஞ்சு அப்படியே ஜீரோ ஆயிரும் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னா, இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆட்டோ மேக்கர் இருக்காங்க, டொயோட்டா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 7.3 கொடுத்துருக்காங்க. டொயோட்டாவோட பிஇ ரேஷியோ. தென் ஹோண்டா எடுத்துக்கிட்டோம்னா 7.2. டாடா மோட்டார்ஸ் எந்த விதத்துலையுமே டொயோட்டோ தென் ஹோண்டா அவங்களோட எந்த விதத்துலையுமே குறைச்சல் கிடையாது. ஓகே, அவங்க வந்து லீடிங் பிளேயர். நம்ம அவங்களுக்கு இன்னும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 6 பிஇ ரேஷியோ 6ல இருக்குங்க. நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஐஷர் மோட்டார்ஸ் மற்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே 20, 30 வேல்யூவேஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓவர் வேல்யூவேஷன்ஸ்ல வச்சிருக்கிறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொயோட்டா ஹோண்டாவுக்கே வந்து வேல்யூவேஷன் 7, 6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. டெஸ்லாவோட வேல்யூவேஷன் 174ல இருக்கு. ஆனா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு.
டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அடுத்து அடுத்து ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, ஏன் எப்பொழுதுமே வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல இப்படி இருக்கும், எதுக்கு அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு மார்க்கெட் எங்க ஏறும் கீழே இறங்குமா, நாளைக்கு இந்த பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசுங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பெஞ்சமின் கிரஹாம், தென் லேர்ன் டு அண்ட் பீட்டர் லின்ச் அவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ரொம்ப கடினம், யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நட்டத்துல தாங்க முடியும். நான் வந்து எதுக்கு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, NVIDIA எடுத்துக்கோங்க. 2015ல இந்த கம்பெனியோட PE வந்து 17. 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட PE ரேஷியோ 100க்கு மேல. ஸோ நம்ம வந்து கம்பெனி ஆர் பிஸ்னஸை வாங்குறப்போ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸை கொடுக்கணும். நம்ம வந்து அதிகமாக விலை கொடுத்துடக்கூடாது எந்த கம்பெனிக்குமே. தென் ஒரு 10 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறது. ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்றது 6 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த கம்பெனியை வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் சைக்கிளாவது அஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னராக நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு டைம் கொடுக்கணும். அடுத்து வேர்ல்பூல் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. 1 இயரில் வந்து 25% குறைஞ்சிருக்குது. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, 40ல் இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. நல்ல கம்பெனி தான். உங்களுக்கு நல்ல வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகணும், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வாங்கணுங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ஸில் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டுருக்காங்க. அதுக்கும் டெட் டு ஈக்விட்டி 0 தான். 1 இயரில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. PE வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. ஸோ இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணுற ரேஞ்ச்லேயே இல்லைங்க. உங்களுக்கு ஃபினோலெக்ஸில் ஏதாவது ஒரு ஷேர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் ஃபின் பைப் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த கம்பெனி. அந்த கம்பெனி நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. ஒரு 120 125 ரூபாய் கோவிட் டைம்ல வாங்கினதுங்க. நான் வந்து என்னன்னே தெரியாம வாங்கின கம்பெனில அதுவும் ஒண்ணுங்க. இன்னமும் அது பத்திரமா இருக்கு. ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ், ஒரு 20 25ல. இப்போ அது நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல வந்திருக்கு. கீழே இறங்கி 200 கீழே வந்திருக்குங்க. அதுக்கும் டெட் டு ஈக்விட்டி கம்மி 0.07னா 1 இயர்ல 12% கீழே இறங்கிருக்கு. பிரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா 1.7 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேல்யூவேஷன்ஸ் புக் வேல்யூ 1.5க்கு கீழே வர்ற வரைக்கும், நம்ம ஏற்கனவே ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்ம சொன்னோம். அன்னைக்கு அவர் கேட்டப்போ 1.7 இருந்தது, இப்போ 1.5க்கு கீழே வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே இது 1.5 கீழே வரும். ஃபின் பைப்லையும் உங்களுக்கு டெட் டு ஈக்விட்டி கிடையாது. அது வந்து PVC பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதில் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட ஷேர் வந்து 32% பக்கமாக இருக்குங்க. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரே குரூப் கம்பெனி தான். ஸோ உங்களுக்கு ஃபினோலெக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபின் பைப்பை கன்சிடர் பண்ணலாம். அது வந்து இன்னும் வேல்யூஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் அதாவது 1.5க்கு கீழே வரட்டும். அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற கான்செப்ட் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தாங்க வந்து அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது பஃபர். அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புக் வேல்யூ தெரியும். இப்போ பேங்கிங் செக்டர் இருக்கிறப்ப புக் வேல்யூ வந்து பார்ப்போம், புக் வேல்யூக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எதுக்கு புக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கன்சிடர் பண்ணுறதுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட புக் வேல்யூ 550 ரூபா. இப்போ ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 440 ரூபான்னு இருக்கு. கிட்டத்தட்ட 110. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங், அதாவது புக் வேல்யூ எடுக்கக்கூடாது. பேசிக்கா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கால்குலேட் பண்றப்ப, முக்கியமா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இருக்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்றப்ப ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த கம்பெனி எதெல்லாம் பார்க்கணும்னா அதோட டேஞ்சிபிள் அசெட்ஸ், தென் அதோட ஏர்னிங்ஸ், ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ், தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், தென் காம்படிஷன், இதெல்லாம் வச்சுதாங்க அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் புக் வேல்யூ மெத்தட். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக் வேல்யூ எடுத்துக்கோம். இந்த புக் வேல்யூ 550 இருந்து இந்த ஷேர் பிரைஸ் 450 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச், இதுக்கு நடுவில் இருக்கிற பஃபர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சேஃப்டி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி மார்ஜின் எதுக்கு செட் பண்றோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு, தென் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் என்ன சொல்றாரு, ரிஸ்க் எந்த ஷேர்லையுமே வந்து ரிஸ்க் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அந்த ஷேர்ல அந்த கம்பெனியில் ரிஸ்க் கிடையாதுங்க. ரிஸ்க் எங்கே தான் இருக்குன்னா நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றோம் இல்லையா, அதில் தான் அந்த ரிஸ்க் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா இப்போ வேர்ல்பூல் எடுத்துக்கோமே, வேர்ல்பூல் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 40 இருக்கு, நல்ல கம்பெனி தான். டெட் டு ஈக்விட்டி 0, கடனே கிடையாது.
பட் அதுல ரிஸ்க் என்ன இருக்கு? கடைசி 1 இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25% கீழ விழுந்திருக்கு. இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனப்ப அதோட பிஇ வந்து எவ்வளவு வந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 50, 55 கிட்ட இருக்கும். நீங்க வந்து ஹையர் பிரைஸ் நீங்க குடுத்திருப்பீங்க அந்த கம்பெனிக்கு. நீங்க வந்து ஹையர் பிரைஸ் அதுக்கு குடுத்திருக்கீங்க இல்லையா? அதுதான் ரிஸ்க் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே பார்க்க சொல்றாரு. ரிஸ்க் அப்படின்றது எந்த வேல்யூவேஷன்ல நம்ம வாங்குறோம். கம்பெனி எல்லா கம்பெனியுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸ்லோவா இருக்கும். இல்ல 1 வருஷம் குறையும். ஒரு பிசினஸ் சைக்கிள் குறைஞ்சு அடுத்த பிசினஸ் சைக்கிள் ஏறும். இப்படி எல்லாம் இருக்கும். பட் ரிஸ்க் அப்படின்றது நம்ம எந்த ஸ்டேட்ல அந்த கம்பெனியை வந்து வாங்குறோம் அதுதான் வந்து உண்மையான ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காண்டி தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வர்றாரு இவரு. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்கிற பஃபர் தான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது. இதுல இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த கம்பெனியை கால்குலேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, தென் புக் வேல்யூ மெத்தடு, தென் ஏர்னிங்ஸ் மல்டிப்ளையர் மெத்தடு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த புக்ல இருக்கிற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்துக்கோமே. ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ்க்கு $10 மில்லியன் வந்து கடன் இருக்கு. அந்த பிசினஸோட ஒர்த் வந்து அந்த கம்பெனியோட ஒர்த் வந்து $30 மில்லியன். ஸோ அவங்களுக்கு கடன் $10 மில்லியன் இருக்கு. அதோட ஒர்த் வந்து $30 மில்லியன். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ரூம் ஃபார் ஷ்ரிங்கேஜ் ஆர் ரூம் ஃபார் பஃபர், ரைட்? 2/3 இருக்கு. இதோட டோட்டல் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 3ல 1 பங்கு கடனா இருக்கு. 3ல 2 பங்கு வந்து இந்த கம்பெனிக்கே அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இது வந்து இதைத்தாங்க வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இப்படி எடுத்துக்குவோம். நீங்க வந்து ஒரு கம்பெனி நடத்துறோம். அந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் வந்து 20% இருக்கு இயர் ஆன் இயர். அந்த கம்பெனி வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாண்டுக்காக இவங்க வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவல் மார்ஜின் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்த ஏர்னிங்ஸ் வந்து 20%, பாண்டுக்கு ஒரு 10% போயிடும். மொத்த ஏர்னிங்ஸ் வந்து 10%. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. ஆனா பாண்ட் இஷ்யூ பண்றவங்க ஒரு 10 இயர்ஸ்க்காவது இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ 10 இயர்ஸ்க்கு அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% வந்து கொடுக்குறாங்க. ஏர்னிங்ஸ் வந்து வருஷம் ஏர்னிங்ஸோட பெர்சன்டேஜ் 20% வருது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த 10% ஆட் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ரேஞ்சில் பார்க்குறப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பயங்கரமா ஏறி இருக்குங்க. ஸோ இந்த பகுதி மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் அவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ரொம்ப லோயர் பிளேஸ்லயும் வாங்க வேணாம், ரொம்ப ஹையர் பிளேஸ்லயும் வாங்க வேணாம். ஆவரேஜா வாங்குனீங்க அப்படின்னாலே இந்த ஆனுவல் மார்ஜின்ஸ் வருஷம் ஒரு 10% ஏறுச்சுனாலே அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பயங்கரமா ஏறிக்கும் நீங்க வாங்கின அந்த ஆவரேஜ் பிரைஸை விட அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. அது எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்ல வந்து இறங்கி திருப்பி அது பிரேக் ஈவன் ஆகி அடுத்து மேலே போகும் அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. எதுக்கு அந்த ஆவரேஜ் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கீழே வர 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 வாங்கிக்கிட்டே இருக்கும். பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி கீழே வர வர திக்கா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வர வர லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம திக்கா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த லோயர் மோஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் போட்டோம்னா மிட்ல இருக்கும். தென் அந்த இடத்துல இருந்து பிரேக் ஈவன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே போறப்பையும் நம்மளோட ஆவரேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், திக்காவே கன்சிடர் பண்ணலாம்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி சூழல்ல ஒரு ஆவரேஜ் லெவல்ல உங்க ஸ்டாக் பிரைஸை நீங்க வந்து செட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஆனுவல் மார்ஜின், அதாவது பாண்ட் ரேட் கடன் கொடுத்தது போக ஏர்னிங்ஸ் வந்து 20% சொல்லியிருக்கோம், பாண்ட் ரேட் வந்து 10% போயிடும். இந்த ஆனுவல் மார்ஜின் ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வெயிட் பண்றப்போ அந்த ஷேரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பயங்கரமா ஏறி இருக்கும் உங்களோட ஸ்டாக் ஆவரேஜ் பிரைஸை விட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பொறுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ புக் வேல்யூ 550 கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 23, ஃபினான்ஷியல் 24, ஃபினான்ஷியல் 25, 22, 23, 24 இந்த 3 வருஷமே ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா புக் வேல்யூ ₹60 ஏறி இருக்குங்க. இப்போ அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25 ஸ்டார்டிங்ல புக் வேல்யூ 500 இருந்ததுங்க. ஃபினான்ஷியல் 26 ஸ்டார்டிங்ல 560, 70 இருக்கும். ஸோ இதே மாதிரி அது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து புக் வேல்யூ மெத்தட எடுக்கிறதுனால இப்படி பேசுறோங்க. அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது புக் வேல்யூ விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன் அதிகமா இருக்கும் அப்படின்னா குரோத் இருக்கும். இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து வருஷம் 10% வந்து க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா இந்த புக் வேல்யூ 3 வருஷம் ₹60 க்ரோ ஆச்சு இல்லையா? அடுத்த வருஷம் ₹60 க்ரோ ஆகாது. அதை விட அதிகமா தான் க்ரோ ஆகும். பட் ஷேர் பிரைஸ் 450 தான் இருக்கு. அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகுற வரைக்கும் அது பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. ஆனா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பயங்கரமா இருக்கும். நம்மளோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 450 நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஸோ ஒரு லார்ஜ் கேப் இருக்கும். இந்த கேப்பை தான் வந்து என்ன சொல்றாரு? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு.
தென் அதில் உள்ள இஷ்யூஸை எப்படியும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தென் அந்த பேங்கோட போர்ட் எல்லாத்தோட முக்கியமான வேலை இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறது தான். அதான் அவங்களோட வேலை. அதை எப்படியும் சால்வ் பண்ணிடுவாங்க. பட் இது ரிசால்வ் ஆகுறதுக்கு ஒரு 2 பிசினஸ் சைக்கிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த கம்பெனியா இருந்தாலும் சரிங்க, அவங்க குரோத்தா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸா இருக்கட்டும், அவங்க புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, அது மார்க்கெட்ல ரீச் ஆகுற வரைக்கும் எல்லாத்துக்குமே 1 to 2 பிசினஸ் சைக்கிள் கண்டிப்பா ஆக தான் செய்யும். நம்மளோட வேலை என்னன்னா, அவங்க இந்த பாத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அது பாத்து கரெக்ட் தானா? யாரு அந்த ப்ரொமோட்டர்? அது வந்து இந்த மார்க்கெட்ல அது சர்வே ஆகுறதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாங்காய் வந்து விலை போகுமா? அப்படின்ற அந்த 3 தாங்க நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வேல்யூவேஷன்ஸ் பார்க்குறப்ப எதுக்கு வந்து பிரைஸ் டு புக்க 1.5ன்னு எடுக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 புக் வேல்யூ இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எடுத்துக்கோமே. அ இவங்க வருஷம் வருஷம் அவங்களோட புக் வேல்யூ ஒரு ரூ. 2 ரூ. 3 இல்ல ரூ. 5 கூடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5 ஆர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 1.5 அப்படின்றது நம்ம ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு வந்து ரூ. 60க்கு வாங்கியிருப்போம். அது இன்னொரு 3 இயர்ஸ் கழிச்சு புக் வேல்யூ எவ்வளோ ஆயிரும்? ரூ. 60 ஆயிரும். ஷேர் பிரைஸ் மேல போயிரும். ஆனா நமக்கு தனிப்பட்ட முறையில நம்மளோட ஸ்டாக் பிரைஸ் 60 இருக்கும். நம்ம வாங்குனது. அந்த புக் வேல்யூ 60 இருக்கும். பிரைஸ் டு புக் 1 ஆயிரும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 60ல இருந்து அப்படியே 100 ஆகுதுன்னு வச்சுக்கங்க. நம்மளுக்கு ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவு தான் இருக்கும்? 60ல தான் நம்ம வச்சிருப்போம். பட் அன்னைக்கு புக் வேல்யூ 100 இருக்கும். ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து அந்த கேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1.5க்கு கீழே வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த கேப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப தள்ளி வச்சீங்க அப்படின்னா அந்த கேப் கிரியேட் ஆகிறதுக்கு அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற விஷயம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வேல்யூ அப்படின்றத ஒரு மெட்ரிக்ஸா எடுத்துக்கலாம். பட் எல்லா ஸ்டாக்குமே இந்த பிரைஸ் டு புக்கை மட்டுமே கன்சிடர் பண்ணி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாதுங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் மெத்தடு, தென் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ஐடிசி மாதிரி நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கங்க. புக் வேல்யூ வந்து 50-55 தான் இருக்கும். இப்போ பிரைஸ் டு புக்குன்னு பார்த்தோம்னா 10 டைம்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, அவங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கு, கேஷ் ஃப்ளோ, அவங்களோட growth, அவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதெல்லாம் பொறுத்துதாங்க அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி சொன்னேன். எனக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இது எளிமையா இருக்கும் இது ரெண்டு அப்படின்றதுக்காக. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.